வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சஷ்டி விரதம் இருக்கவங்க அனைவருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. என்கிட்டயே நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, மிளகு விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு. முதல் நாள் ஒரு மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு, 4வது நாள் 4 மிளகு, 5வது நாள் 5 மிளகு, 6வது நாள் 6 மிளகு. 6வது நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குளிச்சுட்டு சாமிக்கு நம்ம பால் நைவேத்தியமாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா பானகம் வைக்கிற பழக்கம் இருந்தால் பானகம் வைக்கலாம். அதை வச்சுட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு அந்த பானகத்தை குடித்து நம்ம விரதத்தை முடிக்கணும். ஆனால் அசைவம் சாப்பிடக்கூடாது. மறுநாள் திருக்கல்யாணம் முடிச்சு தான் இதோட விரதம் முழுமையாக நிறைவேறும். அதுக்கப்புறம் தான் சஷ்டி விரதம் முடியும். ஒருத்தவங்களோட உடம்புக்கு ஏற்றாற் போல் விரதத்தை கடைப்பிடிக்கலாம். பால் பழம் சாப்பிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இல்லை இளநீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி விரதங்கள் தனக்கு ஏற்றாற் போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பு. எல்லாரோடைய விரதம் நல்லபடியாக நடக்க, அவங்களுடைய பிரார்த்தனைகள் நல்லபடியாக நிறைவேற முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிப்போம். இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. எல்லாருக்கும் சஷ்டி விரதம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பிரார்த்தனையும் உங்களுக்காகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.